சிவகாசி பகுதி என்னை 2 முறை வெற்றி பெற செய்த தொகுதி, 2 முறை வெற்றி பெற்று அமைச்சரான தொகுதி. திருத்தங்கல் நகராட்சியிலே 15 ஆண்டுகள் நான் நகராட்சி துணைத் தலைவராக வைஸ் சேர்மனாக பணியாற்றிய பகுதி. என்னை வளர்த்து அரசியலில் உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்த பகுதி இந்த சிவகாசி பகுதி. ஆகவே இங்கே நான் குடியிருக்கிறேன், இங்கே நான் வாழ்கிறேன், இங்கே நான் வளர்ந்திருக்கிறேன். இந்த மண் என்னை வளர்த்திருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள், இங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள், இங்கே இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் அத்தனை பேரும் என்னை கரம் பிடித்து தூக்கி விட்டவர்கள். ஆகவே இந்த பகுதி மக்கள் மீது எனக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு மரியாதை உண்டு, ஒரு மதிப்பு உண்டு. இன்றைக்கும் நான் எந்த பொறுப்பிலும் கிடையாது அரசு துறையிலே. இருந்தாலும் பட்டாசு தொழிலுக்கு ஒரு பிரச்சனை சொன்னால் முன்னாடி நிற்பேன். தீப்பிடி தொழிலுக்கு ஒரு பிரச்சனை சொன்னால் முன்னாடி நிற்பேன். அச்சவு தொழிலுக்கு ஒரு பிரச்சனை சொன்னாலும் முன்னாடி நிற்பேன். இங்கே வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு பிரச்சனை சொன்னாலும் முன்னாடி நிற்பேன். அதற்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் சொன்னால், பட்டாசு தொழிலுக்கு ஜிஎஸ்டி வரி 22% 18% கிடைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுத்தோம். தீப்பிடி தொழிலுக்கு 18% இருந்த ஜிஎஸ்டி வரியை 12% குறைப்பதற்கு நடவடிக்கை எடுத்தோம். அதுபோல் அச்சுத்துறைக்கும் எடுத்தோம். இன்றைக்கு ஜிஎஸ்டியினுடைய வகை மாற்றம், புதிய திருப்பத்தின் வாயிலாக தீப்பெட்டிக்கு நான் எடுத்த முயற்சியால் 18 12 ஆக்கினோம்.